அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையுமே நிறைவேறாத பலவிதமான விருப்பங்களும் வேண்டுதல்களும் இருக்கும். அது நிறைவேறுவதற்காக நம்ம எவ்வளவோ வழிபாடு செஞ்சுருப்போம், பரிகாரங்கள் செஞ்சுருப்போம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு அது பலன் கொடுத்துருக்காது. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகளாக இருக்கலாம், அல்லது ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது நிச்சயம் நிறைவேறியே தீரும் அப்படின்னே சொல்லுவாங்க. நம்மளுடைய நிறைவேறாத வேண்டுதல்கள் இதெல்லாம் நடக்கவே நடக்காதான்னு ஏங்கிய விருப்பங்கள் எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் நம்ம ஒரு மனதோட முழு மனதோட நம்பிக்கையோடு கேட்கும்போது கட்டாயம் அது நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். மாதத்தில் ஒரு முறை, சில சமயம் மட்டும் 2 முறை வரக்கூடிய இந்த அபிஜித் நேரமானது இன்று மாலை 6:18 இருந்து 6:42 வரைக்கும் நமக்கு இருக்குதுங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 24 நிமிடங்கள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது. அது இந்த நாளில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான சிறப்புகள் சேர்ந்துருக்கிறதுனால இது கூடவே சேர்ந்து இந்த அபிஜித் நேரமும் நமக்கு பலன்களை அள்ளி தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. மேலும் ருண விமோசன பிரதோஷம் இன்னைக்கு இருக்குது. பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு இருக்குது. இறைசக்தி ரீதியாக இத்தனை விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு 2525 அப்படிங்கிற போர்ட்டல் ஓப்பன் ஆகி இருக்குது. 7 அப்படிங்கிற போர்ட்டலும் ஓப்பன் ஆகி இருக்குது. மேலும் இந்த நாளில் தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய திரிபுஷ்கர யோகமும் இருக்குது. இவ்வளவு சிறப்பும் ஒரே நாளில் சேர்ந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் அதிர்ஷ்டசாலிகள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இப்படி நான் அபிஜித் நேரம் குறித்து வீடியோக்கள் போடும்போது பூஜை அறையில் 2 தீபம் ஏற்றி வச்சு ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற கிருஷ்ணருக்குரிய மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பதிவில் போடுவேன். அப்போ ஒரு சில சகோதரிகள் கேட்பீங்க, நான் இங்கே சொல்கிற அந்த நேரத்தில் நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த சமயத்தில் எங்களால் தீபம் ஏற்ற முடியாது, வழிபாடு செய்ய முடியாது. மேலும் சில சமயங்களில் பீரியட்ஸ் நேரத்தில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது, அந்த சமயத்தில் எங்களால் மந்திரமும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு தான் இது அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் ட்ரை பண்ணலாம், அல்லது ஆஃபீஸில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேற எங்கேயாவது தங்கி இருந்தீங்க அப்படின்னாலுமே சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதாவது பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் சரி, மாதவிலக்கு சமயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். நிச்சயமாக உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன மெத்தடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய சிறப்புகள் சேர்ந்துருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து குளித்தாவே பல வருடங்களாக அனுபவித்த கஷ்டமெல்லாம் தீரும்ங்கிறது குறித்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது இன்று இரவுக்குள்ளே கழுவிக்கோங்க. அற்புதமான பலன் உங்களுக்கு கிடச்சிரும். அதே போல் இன்றைக்கி 9 மிளகு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அது செய்வதன் மூலமாக 9 நாட்களில் முழு கடனையும் நீங்கள் அடைக்கிறதோட மட்டுமல்லாமல் திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு ஒன்று வரவே வராது. அதாவது எந்த அளவுக்கு பணம் வேணுமோ அது உங்களுக்கே சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்த 2 வீடியோவும் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கான பரிகாரம் குறித்து பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேனா தேவைப்படுது. அது பச்சை நிறமாக இருக்கலாம், சிவப்பு நிறமாக இருக்கலாம், நீல நிறமாக இருக்கலாம். அதாவது க்ரீன், ரெட், ப்ளூ இந்த 3 கலரில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் பிளாக்கை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த 3 கலரில் பேனா மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். அடுத்தது ஆப்ஷனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வீட்டில் இருந்தீங்க அப்படிங்கும்போது ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் பிடிச்சிட்டு உங்கள் முன்னாடி வச்சுக்கிற மாதிரி வரும். இப்போ ஆஃபீஸில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பீங்க இல்லையா, அந்த பாட்டிலை கூட உங்கள் முன்னாடி வச்சுட்டு
நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைங்க தண்ணியெல்லாம் நாங்கள் வச்சுட்டு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேனாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமாக ஒரு 5லேருந்து 7 முறை நல்லா இழுத்து டீப் பிரீத் வந்து எடுங்க. இதன் மூலமாக உங்கள் மனசு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆகும். அதன் பிறகு தான் நம்ம இந்த மெத்தடை வந்து செய்யணும். முடிஞ்சால் உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி அதனால் வரக்கூடிய அந்த வெப்பத்தை உங்களுடைய 2 கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் நீங்களே உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நம்ம முன் வச்சு கேட்கணும். நிறைய வந்து கேட்கக்கூடாது. இப்போ பணமும் வேணும், வேலையும் வேணும், திருமணமும் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப எது எமர்ஜென்சியோ, அதாவது எனக்கு இந்த விஷயமானது இப்போவே நடக்கணும், இந்த வாரத்துக்குள்ளார நடக்கணும்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கேட்கணும். இது மாதம் வரும் இல்லையா, அதனால் இந்த முறை ஒரு கோரிக்கையை கேட்கலாம், அடுத்த மாதம் வரும்போது இன்னொரு கோரிக்கையை வந்து அப்போ கேட்டுக்கலாம். அதனால் முதல்ல மனசில் தெளிவாக ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த வாரத்துக்குள்ளார ஒரு 5 லட்சம் பணம் வந்து வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு 5 லட்சம் பணம் வேணுங்கிறது மட்டும்தான் என் கோரிக்கையாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கட்டாயம் நடந்துரும் அப்படிங்கிறதுனால தயவு செஞ்சு கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கடனை பற்றியோ, நோய்கள் இருக்குதுங்கும் போது நோயை பற்றியோ, இந்த போல் நெகட்டிவான வார்த்தைகள் எதையுமே வந்துட்டு நீங்கள் யோசிக்கவே கூடாது. அதனால் அது தீர்வதற்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க, இது வந்து கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நம்பரை உங்களுடைய உள்ளங்கையில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிட்டு என்ன கேட்டாலும் அது நிச்சயம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சாதாரண நாட்கள்லேயே இந்த எண்களுடைய மாயாஜாலம் அற்புதமாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாகவே உங்களோட விருப்பங்களை வந்து நிறைவேற்றி தந்துடும். அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். 218 494 517 601. இதுதாங்க அந்த நம்பர். இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் எழுதிக்கோங்க. கீழே வேணும்னா உங்களுடைய எந்த கோரிக்கை நிறைவேறணுமோ அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் ஒரு லைனாக எழுதலாம், அல்லது அந்த கோரிக்கையை வந்து நீங்கள் ஒரு வார்த்தையால் எழுதலாம். பணம் 5 லட்சம் பணம் அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். நல்ல வேலை அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த மாதிரி எது வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ அந்த டைமிங் சொன்னேன் இல்லையா, 6 மணி 18 நிமிடங்களில் இருந்து 6 மணி 42 நிமிடங்கள்ன்ட்டு இந்த 24 நிமிடங்களுமே உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கிற இந்த நம்பரை பார்த்துட்டு அந்த கீழே கோரிக்கை எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது அதையும் பார்த்துட்டு அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். அது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய வேலை. அது நடந்துருச்சு, 5 லட்சம் பணம் கையில் இருக்குது, அதை வச்சு என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல வேலை வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்குறோம், நமக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறோம், சொந்த வீடு அமைஞ்சிருச்சு. சொந்த வீட்டில் இப்போ உங்களுடைய சோஃபாவில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க, ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்கீங்க, ஊஞ்சலில் ஆடிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி எது வந்து உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை இப்போ உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் அப்படியே வந்து கொண்டு வரணும். இந்த 24 நிமிடங்களுமே நீங்கள் இதை பற்றி மட்டும்தான் வந்து யோசிக்கணும். நீங்கள் கண்களை மூடியும் இப்படி கற்பனை பண்ணலாம், அல்லது உள்ளங்கையில் அந்த நம்பர் எழுதணும் இல்லையா, அந்த நம்பரை பார்த்துக்கிட்ட மாதிரியும் நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணலாம். அலாரம் வேணால் ஃபோனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 24 நிமிடங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். முன்னாடி தண்ணி வச்சுட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த தண்ணீரை மறக்காமல் நீங்கள் எடுத்து குடிச்சிடுங்க. இதை விட ஒரு சுலபமான வழி இருக்கவே முடியாது. எல்லாருமே இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனாவோ இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.